விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பம் அஷ்டம குருவாக இருக்குது. அதனால் வயிற்று உபாதைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும். இன்னொன்று உங்களுக்கு புத்திரஸ்தானத்து 8ஆம் இடத்துல போகிறனால குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் குழந்தைகளால் சிறு சிறு அவமானங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த மே மாதம் வரையில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த வருஷம் மே மாதம் வரையில் குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபருக்குள்ளார திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில்துறையில் மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில், அதாவது இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ நல்லா இருக்குது. மாணவர்கள் இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய பரீட்சையில் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான மார்க்குகள் தான் வரும் அப்படின்னு இருக்குது. விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஆபத்துகள் நிறைய இருக்குது. அதனால் எந்த நேரத்தில் எதை பயிரிடணும் அப்படின்னு அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் கேட்டுட்டு அதன்படி செயல்படுறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வர்றது நல்லது.